குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மித்திரனே சுக பத்திரமருளும். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோர் சற்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார். அம்பரம் தன்னில் எனக்கார் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார். அம்பரம் தன்னில் எனக்கார் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார். பரம பதவியினுள் எந்தனை எடுப்பா. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே
அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே, மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே. மறுரூப மலைதனிலே அழைத்து செல்லும் என்னையே, மறுரூப மலைதனிலே அழைத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். லூக்கா 8:38. பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். பார்த்தீர்களா, லேகியோன் எனப்பட்ட 3000த்திற்கும் அதிகமான பிசாசுகளாலே பிடிக்கப்பட்ட மனிதனுக்கு அற்புத சுகத்தை ஒரு நிமிடத்தில் ஆண்டவர் கொடுக்கின்றார். அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஆண்டோட சமூகத்தில் கைகளை கட்டி அமர்ந்து கொண்டிருக்கின்றான். பிற்பாடு இயேசு அங்கிருந்து புறப்பட்டு போக அவர் ஆயத்தப்பட்ட பொழுது, ஐயா நானும் வருகிறேன், எனக்கு புது வாழ்வு தந்திருக்கிறீர்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களுடைய ஊழியத்தை நானும் செய்வேன் என்று சொல்லி அங்கே உறுதியாக ஆண்டவரிடத்தில் சொல்வதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட கெட்டுகளிருந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்த பொழுது அவருக்கு எவ்வளவு ஒரு நன்றி உணர்ச்சி பார்த்தீர்களா? அதை எப்படி நம்ம பாராட்டணும். எனக்கு புது வாழ்வு கொடுத்தது நீங்கள் தான், அவங்க பின்னாலே வருவேன். இன்னைக்கு எத்தனையோ பேர்களை காண்கிறோம். கர்த்தர் எவ்வளவு புது வாழ்வு கொடுத்தது போல எவ்வளவு உதவிகளை நாம் செய்தாலும், அவர்களை தூக்கி சுமந்தாலும், அவர்களுக்கு நாம் அவ்வளவு உண்மையாக இருந்தாலும் அவர்கள் நன்றியோடு இருப்பதை காணவே முடிவதில்லை. இன்றைக்கு நன்றி உணர்ச்சி என்பது மிகவும் குறைந்திருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு நன்றியோடு இருப்பதில்லை, மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு நன்றியோடு இருப்பதில்லை, ஊழியக்காரர்களுக்கு ஊழியத்தில் வருபவர்கள் நன்றியோடு இருப்பதில்லை. பிரியத்துக்குரியவர்களே, இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முதல் தேவை நான் நன்றியோடு இருக்க வேண்டும். நாம் வாழ்க்கையில் நன்றியோடு இருக்கிற பொழுதுதான் அத்தனை ஆசீர்வாதங்களும் ஆரம்பிக்கிறது. இன்னொன்று, நமக்கு தேவன் தந்த ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கிறது. எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டது, கவர்மெண்ட் ஜாப் கிடைத்து விட்டது, எனக்கு அது கிடைத்து விட்டது, இது கிடைத்து விட்டது, என்னை யாரும் அசைக்க முடியாது என்று ஏற்றிவிட்ட ஏணிகளை மிதிக்கிறவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினை வரும். நன்றியுணர்ச்சியோடு வாழ்பவர்களுக்கோ என்றென்றைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் அவர் காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்.
ஒரு அம்மா அவர்கள் வீட்டு வாசலிலே ஒரு மரம், பெரிய மரம் வளர்ந்து வளர்ந்து வீட்டுக்குள்ளே வர முடியாத அளவிற்கு அந்த வாசல் சின்னதாயிடுச்சு, அப்படி மறைச்சிக்கிட்டே வந்திருக்குது அந்த மரம். அப்போ சர்ச்சில் போய் அவங்க பிரசங்கம் ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க. அன்றைக்கு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், நீங்க விசுவாசத்தோடு மழையே பெயர்ந்து போச்சோன்னாலும் அந்த மழையே விலகி பெயரும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம், வீட்டு வாசல் இருக்கிற மரத்தை நம்ம தள்ளி போன்னு சொன்னா பெயரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க. மரமே மரமே, இன்னைக்கு நைட்டே நீ எஞ்சி நீ பெயரு, எனக்கு நீ இடையூறாக இருக்கிறாய், வீட்டுக்குள்ளே என்னாலே வர முடியவில்லை என்று அவர்கள் கட்டளை கொடுத்திருக்காங்க. காலையில எப்போ ஆகும், நம்ம போய் கதவை திறந்து பார்ப்போம், இந்த மரம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஆசையா கதவை திறந்தாங்களா. ஆனா அந்த மரம் போகல, அதே இடத்துலதான் இருந்திருக்கு. உடனே அவங்க சொன்னாங்களா, எனக்கு முதல்ல தெரியும்ல இந்த மரம் போகாதுன்னு, எனக்கு முதல்ல தெரியும் அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விசுவாசமே இல்லை. அது இப்போ எப்படி அந்த மரம் போகும்? மழையை பார்த்து பெயர்ந்து நீ போ அப்படின்னாலும் அது பெயருமா? நமக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை நமக்கே தெரிவதில்லை, நாம் யாரென்றே நமக்கு தெரிவதில்லை. ஆண்டவர் நமக்கு ஏராளமான கிருபைகளையும் இரக்கங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஊழியத்துக்கு வந்த புதிதிலே நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது குடிந்து கொள்வார்கள். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட குனிஞ்சே உட்கார்ந்துருப்போம். எதுக்குன்னா உங்களை பார்க்க முடியவில்லை, முக்கியமாய் உங்கள் கண்களை பார்க்க முடியவில்லை. அந்த ஏசப்பா உள்ள இருக்கிறதுனால, அந்த அபிஷேகம் இருக்கிறதுனால அது முகத்தை கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. பிரியத்துக்குரியவர்களே, அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு வல்லமை தந்திருக்கிறார். நாம் அநேக அடைக்கலான் குருதிகளை விட விசேஷித்தமானவர்கள். ஆனா சாத்தா நமக்கு அதைரியத்தை கொண்டு வந்து, சோர்வை கொண்டு வந்து, உன்னை யாருக்குமே பிடிக்காது, நீ யாருக்குமே ஆக மாட்ட, ஒன்னுக்கும் உதவ மாட்ட என்று சொல்லி நமக்கு தாழ்வு மனப்பான்மை கொண்டு வருவதற்கு அவன் முயற்சி செய்கின்றான். எனவே அது கண்ணியிலே நாம் விழுந்து விடாதபடி எப்பொழுதும் நாம் உற்சாகமாக இருக்க, சந்தோஷமாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு சிறு குழந்தையை போல நாம் ஆண்டவரை எப்பொழுதும் நம்புவோம், விசுவாசிப்போம். நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். பெற்றுக்கொள்வோன்னு விசுவாசிச்சாதான் அவைகள் நமக்கு உண்டாகும், இல்லைன்னா அது உண்டாகாது. பல காரியங்கள் என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த நாட்களிலே கட்டப்பட்டிருக்கிற அநேகரை நான் சந்திக்க ஆண்டவர் என்னை நடத்துகிறார். நமது நாகர்கோவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேராசிரியர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பைபாஸ் பண்ணி அது சரியாகிறதுக்குள்ள பிரெயின்ல ஸ்ட்ரோக் வந்து தொண்டை ஃபங்க்ஷன் ஆகாம போய் முதல்ல மூக்கு வழியா ஓட்ட போட்டு, இப்போ வயிற்றுல ஓட்ட போட்டு ஒரு வார்த்தை கூட பேச முடியாதபடி இருக்கிறாங்க. நான் இந்த கூட்டம் முடிந்தவுடனே அவர்களுக்காக பிரேயர் பண்ண போக வேண்டும். அதே போல இன்னொரு சகோதரன், அவர்கள் இந்த செய்வினையினாலே பாதிக்கப்பட்டு தூங்க முடியாதபடி எப்பொழுது பார்த்தாலும் நீ செத்துவிடு செத்துவிடு என்று சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி செத்துடலாமா, தூக்கு போட்டு செத்துடலாமா, கத்தியை வச்சு அறுத்துக்கிடலாமா என்றெல்லாம் பல சிந்தனைகள் அவருக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அவர்களுக்காக விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரியத்திற்குரியவர்களே, அறுப்பு மிகுதியா இருக்கிறது. தேவையின் மத்தியில் இருப்பவர்கள், ஆபத்தில் இருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அவர்களுக்காகவே நம்முடைய ஊழியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் நமக்காக வாழாதபடி பிறருக்காக வாழ்வோம். நாம் நமக்காக அதிகமாய் ஜெபிக்காதபடி ஆபத்தில் இருக்கிற மக்களுக்காக அதிகமாக நாம் ஜெபிப்போம். ஒரு விசை மோசே ஆண்டவருடைய 10 கற்பனைகளை பெற்றுக்கொள்வதற்காக அவர் அங்கே மலை மேலே ஏறி போனார். 40 நாட்கள் அவர் ஒன்று புசியாமல் குடியாமல் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபித்து ஒரு உன்னதமான அனுபவத்தை பெற்று அந்த கற்பனைகளில் கீழே கொண்டு வருகிறார். ஆனால் அதற்குள்ளாக கீழே ஒரே குழப்பம். தன்னுடைய இடத்திலே அவர் தலைவராய் நியமித்து விட்டு போன ஆரோன் இடத்துல மக்கள் எல்லாம் வந்து, மோசே என்ன ஆனாரும் தெரியல, அதனால நீங்க எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ஆரோன் காதில் உள்ள அந்த தங்க அணிகலன்கள் எல்லாம் எடுத்து
கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை உருவாக்கி இதுதான் தெய்வம் என்று சொல்லி ஒரு மாபெரும் பாதக செயலை அவர் அங்கே செய்து விடுகின்றார். உடனே ஜனங்கள் வாங்க நம்ம ஆண்டவருக்கு பண்டிகைன்னு சொல்லி அந்த கன்று குட்டியை தெய்வமாக நினைத்து வழிபட ஆரம்பித்தார்கள், விளையாட ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நாள் தான் அந்த மோசே அவங்க கூட இல்லாம போனாங்க. அதுக்குள்ளாக தலைகீழ் மாற்றம் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வந்து விட்டது. எவ்வளவோ தூரமாக ஆண்டவருக்கு அவர்கள் போய்விட்டார்கள், ஆண்டவரையே மறுதலித்து விட்டார்கள். கையினாலே செய்யப்பட்ட கன்றுக்குட்டிய தெய்வம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த சம்பவம் ஒரு சாதாரண சம்பவம் என்று நான் நினைக்க கூடாது. ஒரு சில நாட்கள் ஒரு தலைவன் இல்லை என்றால், ஒரு பாஸ்டர் இல்லை என்றால், ஒரு சில நாட்கள் நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்வதை நிறுத்தி விட்டோம் என்றால், இல்லைன்னா ஊழியங்களுக்கு வருவதை நாம் நிறுத்தி விடுவோம் என்றால், ஒரு சில நாட்கள் நாம் பைபிள் வாசிப்பதை, தனி ஜெபத்தை நாம் நிறுத்தி விடுவோம் என்றால், வாழ்க்கையை தலைகீழாக மாறிவிடும். எவ்வளவோ ஜெபித்தவர்கள், எவ்வளவோ ஊழியம் செய்தவர்கள், எவ்வளவோ ஆண்டவருக்கு சாட்சியாக நின்றவர்கள் எல்லாம் பின்மாற்றம் அடைந்து போனதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்ணால கண்டேன். எனவே நமக்கு மோசே கண்டிப்பாக தேவை, நமக்கு ஒரு ஊழியம் கண்டிப்பாக தேவை, நம்மை நடத்துவதற்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் நிச்சயமாக தேவை என்பதை வாழ்க்கையிலே நாம் உணர வேண்டும். கொஞ்ச நாட்கள் தான், 40 நாட்கள் தான். அதுக்குள்ள எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் சோரம் போனது போல சாத்தான் கொஞ்ச நாட்கள் கிடைத்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை கெடுக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளை சோரம் போக பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் போராடுகின்றவனாக இருக்கின்றான். நம்மளை கடைசி வரைக்கும் அவன் போராடி எப்படியாவது பின்வாங்க வச்சிடணும், எப்படியாவது ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்மளை தூர போக வச்சிடணும்னு சொல்லி அவன் போராடுவான். ஒவ்வொரு முறை எனக்கு பிரச்சனை வந்த பொழுதும், சாத்தான் நீ ஏன் இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிற, நீ சாதாரணமான மனுஷனா இருந்துற, உனக்கு ஒரு பிரச்சனையும் வராத, எதுக்கு ஊழியம், எதுக்கு இந்த அலைச்சல், எதுக்கு இந்த கஷ்டம், நீயும் எல்லாரையும் போல இருந்து விடு, உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது என்றே அவன் சொல்லுவான். இல்லை, பிரச்சனையை கண்டு பயப்படுவதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தார்? இல்லவே இல்லை. ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். 30 வருடங்களாக அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க தொடர்ந்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்து வருகிறார். நாமும் கூட நிலைத்திருப்போம். நம்மை எப்படியாவது பின்வாங்க வைத்து விட வேண்டும் என்று சாத்தான் போராடுகிறான். ஆனாலும் நாம் அந்த வலையில விழுந்து விடாதபடி கவனமாக நாம் இருப்போம். ஆரோனுடைய வாழ்க்கையில் ஒரு கருப்பு பக்கம் இல்லையா, மோசே இல்லாம அவர் விளவிளத்து போனார். அவர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் சோரம் போவதற்கு அவர் காரணமாக அமைந்தார் என்று நாம் காண்கின்றோம். ஆரோனை போல பலகீனமான பாண்டமாய் நாம் இருக்காதபடி மோசேயை போல பலமுள்ள பாண்டமாக இருக்க நாம் ஒப்பு கொடுப்போம்.